ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டிலே நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணலாம். ஈஸியாக நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஒரு 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளாடி இறங்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஊற்றிட்டு ஒரு விசில் அடித்து எடுத்துடுங்க. நல்லா ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிரேவி பண்ணும்போது சிக்கன் கூட நம்ம ஊற்றிடலாம் அப்படியே. இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா உள்ளாடியும் குக்காகி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துடுங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, நான் காஷ்மீரி வத்தல் பொடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி சேர்ந்து வரும். அதனால தான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிவிடலாம். இப்போ அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸ் அதில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நம்ம இது ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப எண்ணெய் ஊற்றி பண்ண வேண்டாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டு நம்ம வேக வேக நம்ம எடுத்துடலாம். மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது. நம்ம அதிலே தான் இருக்கும். ஏன்னா வேக வச்சுட்டு போட்டதுனால மசாலா எல்லாமே அதிலே இருக்கும். இப்போ எல்லா சைடுமே நல்லா குக் ஆகிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா மசாலா எல்லாமே அதிலே அப்படியே இருக்குது. நீங்கள் இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா இதை நார்மல் நம்ம லெக் பீஸ் பொரிச்சது மாதிரி அப்படி சாப்பிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது தான் அந்த தந்தூரி ஃப்ளேவர் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அதை எடுத்துவிடுங்க. அதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தால் அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதிலே வரும். இப்போ இதே மாதிரி 2 பீஸையும் தனித்தனியாக வச்சு நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் அதிலே இருந்துச்சு. டேஸ்ட்டும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே வந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.